கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்போ நம்முடைய நாட்டுடைய வளமையில் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா மஸ்ஜிதுகள்லையும் அமல் செய்யப்படுற ஒரு சிறந்த ஒரு அமல்தான் கூட்டு குர்பான் என்பது. எல்லாரும் என்ன செய்யறாங்க? சுப்ஹானல்லாஹ், நம்முடைய ஊரிலேயும் பல வருட காலங்களாக மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல்தான் கூட்டு குர்பான் என்பது. நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய குர்பானுடைய பங்கு அழகான முறையிலே நாங்க மஸ்ஜிதில் நாங்க ஒப்படைக்கிறோம். அந்த மஸ்ஜிதில் அதற்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்ட குழு நாங்க கொடுக்கிற அந்த தொகைக்கான நல்ல மாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியான முறையில நல்ல பிராணியை தேர்ந்தெடுத்து அவர்களும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்றதுக்கு இல்லாம தப்பிக்கும் முறையில் அந்த சதக்காவை அந்த பங்கை கொண்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கும் பூர்த்தியான முறையில கூலி போயிட்டு சேர்ற முறையில் முயற்சி செஞ்சு அதற்குண்டான திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் நடந்து கொண்டிருக்குது. நம்முடைய மஸ்ஜிதிலையும் நமக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து மாஷா அல்லாஹ் அது அழகான முறையில வெற்றிகரமான முறையில் நடந்து கொண்டிருக்குது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கதவு அந்த வாசல் இன்னும் திறந்துதான் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான் என்றால் ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அந்த சதகாவை செய்யறதுக்கு, அந்த அமல செய்யறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸா, அதுக்கு செலவழிக்கிற அந்த செலவை மனசால கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. அதை கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் குறையை ஏற்படுத்த மாட்டான். காரணம் என்ன? அதனால பயனடைய போனவர்கள் அன்றைய நாளுக்கு கூட சாப்பிடுறதுக்கு எந்த வசதிகளும் செய்து வைக்காத ஏழை எளியவர்கள் அதன் மூலமாக பயனடைவாங்க. அவர்களுடைய துஆ ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வீணாக விடாது சகோதரர். நம்முடைய பொருளாதாரத்தை ஒரு நாளும் வீழ்ச்சி அடைய விடாது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பரக்கத்தை குறைக்காது. கொடுப்பதை மனசால கொடுப்போம் நாங்க. கண்ணியமானவர்களே, இந்த அமலால இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, நம்முடைய ஊருடைய ஒற்றுமை இன்னும் வலுப்பெறும். பாருங்க, அந்த நாள், அந்த ஹஜ் பெருநாளுடைய நாள், நாம கூட்டு குர்பான் கொடுக்கிற நாள், எங்கட மஸ்ஜிதின் நிலைமை யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, துறை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, அதை பற்றின நுணுக்கம் அறிவு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஊரே சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவதை போல ஊரே சேர்ந்து சிரமதானம். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு அழகான காட்சி! பகைவரும் கூட சேர்ந்து பேசி சிரிஞ்சு கலந்துரையாடக்கூடிய ஒரு சூழலை அந்த கூட்டு குர்பான் உருவாக்குது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய சுயநலமான சிந்தனையின் மூலமாக, சுயநலமான செயல்கள் மூலமாக அந்த ஒற்றுமையோ அந்த சூழலோ கெடாம நாங்க பார்த்துக் கொள்ளும். இதுதான் நாங்க ஊருக்கு செய்யற ஆக பெரிய சேவை. இதுதான் ஊருக்கு எங்கள் மூலமாக நிகழ வேண்டிய ஆக பெரிய சேவை. கண்ணியமானவர்களே, இந்த குர்பானுடைய விஷயத்திலே நாங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் தான் அந்த குர்பானுடைய பிராணிகளை கொண்டு வரக்கூடிய, அதை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு ரஹ்மத் செய்யணும். அந்த அமலை இந்த ஊர்ல செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த பிராணிகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அதை சரியான முறையில பராமரிக்கிறாங்க, அதை சரியான முறையில ஒப்படைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல நாங்க எந்த அளவு கவனமாக இருக்கிறோமோ அதே மாதிரி அதன் மூலமாக நாங்க ஈட்டக்கூடிய லாபத்துடைய விஷயத்திலே நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கோம். அந்த லாபத்துக்காக வேண்டி நாங்க விலை குறைஞ்ச மாடு அதிக விலைக்கு விற்கிறதோ, இல்ல நாங்க பாரம் குறைஞ்ச மாடு பாரம் கூட்டி விற்கிறதோ, இந்த சில நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னா, சில இடங்கள்ல என்ன இருக்குதுன்னா, பார்வையால பாரம் இருக்கிறது. இந்த மாடு இத்தனை ராத்தல் தான், இல்ல அதனுடைய சரியான நிறுவை விற்கிறவருக்கும் தெரியணும், வாங்குறவருக்கும் தெரியணும். இத்தனை ராத்தல் தான் அந்த மாடு என்ற அறிவு விற்கிறவருக்கும் இருக்கணும், வாங்குறவருக்கு இருக்கணும். பார்வையில பாரம் சொல்றது இல்லை, பாரம் கூட்டத்துக்கு உண்டான சதி வேலைகளை நாங்க செய்யறதில்லை, அதனுடைய சூழ்ச்சிகள் நாங்க செய்யறதில்லை. சரியான பாரத்தை சரியான முறையில சொல்லி அதனுடைய நியாயமான விலைக்கு நாங்க விற்க பார்க்கணும், அதனுடைய நியாயமான விலைக்கு நாங்களும் வாங்க பார்க்கணும். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி இன்னும் சில நிகழ்வுகள் எப்படின்னா, நாங்க குர்பான் கொடுக்கிற மாடு அது பங்காக இருக்கலாம், இல்ல தனியாக இருக்கலாம், மாடோ ஆடோ எதுவாக இருக்கலாம், அது முதல்ல எனக்கு சொந்தமானதாக இருக்கும். அது எனக்கு சொந்தமானதாக இருக்கணும். அதை அறுத்து அதனுடைய சதைக்கில்ல நாங்க அளவை நிறுவை செய்யறது, அதை அறுத்து அதர் தோலை உரிச்சி கழிவுகள் எல்லாம் கழிச்சதுக்கு பின்னாலே அதுக்கு சதைக்கில்ல. மாடு உயிரோட இருக்கிற நேரம் தான் அதுக்கு விலை பேசும்.
அது உயிரோடு இருக்கிற நேரம் தான் அது எனக்கு சொந்தமாகணும். அதுக்கு பின்னால் அது கொடுத்தாதான் அது உதஹியா. இதுவும் சரிதான். என்னது? அறுத்து தோலை உரிச்சு கழிவுகள் எல்லாம் கழிச்சு சதைக்கு நாங்க சதையை நிறுத்தி அதுக்கு விலை நிர்ணயம் செஞ்சு அதை வாங்கியும் நாங்க கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அது உதஹியா இல்லை, அது சதகா. அது உதஹியா இல்ல, சதகா. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கிறோம். உதஹியா என்பது வேற, சதகா என்பது வேற. இதுக்கு உதஹியாவுடைய நன்மை கிடைக்காது. எதுக்கு? சதக்கி விலை வச்சு அதை நாங்க வாங்கி கொடுக்கிறது, அது உதஹியா இல்ல, அது சதகா. உதஹியா என்ன? அந்த பிராணியை நாங்க உயிரோட எடுக்கணும், அந்த பிராணியுடைய சரியான அளவை நிறுவையை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அந்த பிராணி உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு சொந்தமானதாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, அமல் செய்வது எந்த அளவு முக்கியமோ அந்த அமலை சரியான முறையில செய்வதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் செய்வதும் அந்த அளவுக்கு நாங்க கவனிச்சு செய்ய வேண்டிய ஒரு செயல் தான். அடுத்தது இதுல நாங்க என்ன செய்யறது இல்ல, எங்களுடைய உலக ஆதாயத்தை உலக லாபத்துக்காக வேண்டி இந்த அமலை செஞ்சு நாங்க எந்த கூலியும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்ட தெளிவா சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நாங்க இவ்வளவு பெரிய மாடு அறுத்தோம், இத்தனை பார்சல் அடிச்சோம், இத்தனை கிலோ பங்கு வச்சோம், இத்தனை குடும்பங்களுக்கு நாங்க கொடுத்தோம், இது பெருமை பேசுற விஷயம் இல்லை. அதனுடைய சதைகளோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ் கிட்ட எந்த கூலியும் உங்களுக்கு தர போறது இல்லை. அல்லாஹ் அந்த அமலுக்கு கொடுக்க போற கூலி எதை பொறுத்தது? வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அந்த அமலை செய்யும் பொழுது என்னுடைய இஹ்லாஸுடைய நிலை என்ன, என் தக்வாவுடைய நிலை என்ன என்பதை பார்த்துதான் அல்லாஹ் அந்த அமலுக்கு கூலி கொடுக்க போறான். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கணும். யாரெல்லாம் கொடுக்க ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு உண்டான அந்த வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்குது. அது இப்பொழுதும் கூட நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் விரும்பினால் நீங்களும் பங்குதாரிகள் ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்கிறது. யாரெல்லாம் கொடுக்க நியத்து வைத்திருக்கிறார்களோ, கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அத்துணை பேருடைய நியத்தையும் ஆசையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.